ஹலோ மக்களே 368 எபிசோட் பண்ணலாம். எபிசோட்ல ஹாசிரமாட்ட அப்பா சொல்றாரு, அவனை ஃபாலோ பண்ணி வந்தோம்னா நீ கொன்றுன்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டுட்டு மிரண்டு உட்கார்ந்துருக்கான். உங்களுக்கு நல்லா தெரியுமா, உச்சிகான் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹாசிரமா கேட்கான். ஆமான்னு சொல்றாரு அப்பா. ஆனா அவனே உன்னை செஞ்சு நோட் பண்ணிட்டான்னா இவனோட கார்டை மட்டும் டவுன் பண்ணிடாதான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஏன்னா அவன் உன்னோட இன்டர்ல கேதர் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனால நம்பாதான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. அவன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சொல்லிட்டு இருக்கான் ஹாசிராமா. டே அந்த உச்சியா கிளான்ல அவன் தம்பியவே கொண்டானுங்க, இன்னமோட அவனுக்கு அந்த ஐடியா இல்லன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. அவனை லைட்டா ட்ரிக் பண்ணி நம்ம கிளானுக்குள்ள வந்துட்டோம்னா செஞ்சுக்கலானே பெரிய ஆபத்துல மாட்டிருந்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ முன்னாடி போ, உன் பின்னாடி நானும் டோபிராமும் வருவோம், இதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லுன்னு சொல்றாரு அவரு. உன்னை ஹாசிராமாவும் சரின்னு சொல்றான். பார்த்தா அவனை மீட் பண்ற இடத்துல இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போக போறாங்க. ஹாசிராமா தனியா வந்து யோசிச்சுட்டு இருக்கான், என்னடா செய்ய, நாளைக்கு நம்ம ஃப்ரெண்டை கொண்டுருவாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல அந்த நதியில வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டு பேருமே ஷாக்ல நிக்க மாதிரி நிக்கானுங்க. எப்பவும் போல நம்ம கல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம்னு சொல்லிட்டு இருக்கா மாதரா. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கள்ளத்துக்கு வீசுறானுங்க. பார்த்தா ரெண்டு பேரும் கல்ல பிடிச்சானுங்க. கல்ல பிடிச்சி ரெண்டு பேரும் கல்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் மிரளுதாங்க. சரி ஹாசிராமா என்னால இன்னைக்கு வெயிட் பண்ண முடியாது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாதரா கிளம்புறான். சரி எனக்கு புரியுது, நான் நாளைக்கு பாக்கன்னு சொல்லிட்டு ஹாசிராமா அங்க இருந்து கிளம்புறான். பார்த்தா மாதரா வந்து ஓடுன்னு எழுதிருக்கான், ஹாசிராமா வந்து டிராப்னு எழுதிருக்கான். பார்த்தா ரெண்டு பேரும் அங்க இருந்து ஓடுறாங்க. பார்த்தா ஓடுன அடுத்த செகண்ட்லயே வந்து செஞ்சு அங்கதான் ஒளிஞ்சிருக்காரு. டே ஹாசிராமா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான்டா, வாடா டோபிரா அவனை கொல்லுன்னு சொல்லிட்டு அவன் அப்பா இறங்கிட்டாரு களத்துல. பார்த்தா இவர் இறங்கின அடுத்த செகண்ட் மாதரா அவன் குடும்பத்தையும் இறக்கி வச்சிருக்காங்க. பூட்ஸ்மா செஞ்சு நம்ம ஒரே இடத்துல கண்டுபிடிச்சு சொல்லிட்டு மாதரா அப்பா சொல்லிட்டு இருக்காரு. நீ சொன்னது கரெக்ட் தான் டாஜிமா உச்சிகா அப்படின்னு சொல்றாரு அவரு. உன்னை வந்து யூசனா கேட்கான், டே நீ தானே டோபிராமான் கேட்கான், டோபிராமா கேட்கான் நீ தானே யூசுமான்னு சொல்லிட்டு. பார்த்தா ரெண்டு பேரும் மாசம் நின்னுட்டு சண்டை போடுறதுக்காண்டி நான் ஹாசிராமா பின்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கான். பூட்ஸ்மா செஞ்சியும் டாஜிமா உச்சிகாவும் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல உள்ளவங்க, அவங்க இதுவரைக்கும் எந்த பொருளுமே தோத்ததே கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு ஹாசிராமா மாதரா ஸ்டாப் பண்ணுங்க கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா ரெண்டு பேரும் ஈக்குவலா சண்டை போடுறாங்க மாத்தி. அவங்க ரெண்டு பேரும் அப்பாவும் நல்லா தான் ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேருமே சொந்த குழந்தைய கொல்ல ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு ரெண்டு பேரும் அவனுக்கு மனசை கல்லாக்கிட்டாங்க, சொந்த குழந்தைய ரெண்டு பேரும் மாத்தி கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா உச்சிக்கு வந்து டோபிராமால தூக்கி வீசுறாரு, செஞ்சு வந்து ஈசுராமல தூக்கி கத்திய வீசுறாங்க. பார்த்தா அதுக்குள்ள ரெண்டு கல்லு வந்து அவங்க அட்டாக் வந்து பிளாக் பண்ணிட்டு என்னன்னு பார்த்தா ஹாசிராம தூக்கி வீசிட்டான், மாதரம் கள்ள தூக்கி வீசி ரெண்டு தம்பிகளை அவங்க காப்பாத்திருக்காங்க. பார்த்தா அடுத்த செகண்ட் மாதரம் முன்னாடி நிக்க ஹாசிராம் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். என்னோட தம்பி எவனையும் கொல்லோட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் மாதரா. அதே தாண்டா இங்கேயும் சொல்றான் ஹாசிராமா நம்ம இனிமேல் ஃபியூச்சர்ல என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோமோ அதெல்லாம் இனிமேல் நடக்காது சொல்லிட்டு இருக்கான் மாதரா. நம்மளோட கனவாவே பேருன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல ஹாசிராமா, ஆனா நம்ம இவ்வளவு நாள் இருந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு, ஆனா இனிமேல் இதோட முடிச்சுக்கிட்டோம்னு சொல்றான். மூணு பேருக்கு கரெக்டா இருக்கும் மாதரா, அவங்க கதையை முடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு அப்பா கேட்டுக்கிட்டு இருக்காரு. இல்ல வேண்டாம்னு சொல்றான் மாதரா. ஏன்னா வந்து ஹாசிராமா என்னோட ஸ்ட்ராங்னு சொல்றான், நம்ம இப்ப சண்டை போட்டோம்னா நம்ம தோக்கதான் செய்வோம்னு சொல்றான். அண்ணா அவன் உன்னோட ஸ்ட்ராங்கான்னு சொல்லிட்டு ஈஸினா கேட்கான். சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாதரா இருந்து கிளம்புறான். ஹாசிராமா கத்துற, என்னடா மாதரா நம்மளோட கனவு வந்து இப்படி கல்லாயிருச்சா, ஏன்டா இப்படிலாம் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்காம, நீ செஞ்சு நான் உச்சியா அவ்வளவுதான் சொல்றான் மாதரா. செஞ்சு என்னோட தம்பியை கொண்டிருக்காங்க, அது மாதிரி உச்சியா உன்னோட தம்பியை கொண்டிருக்காங்க, ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்காம உன்னை இட்டாமையும் கவராமையும் யோசிச்சு பார்க்காம. இனிமேல் அடுத்த நம்ம மீட்டிங் வந்து பேட்டில் ஃபீல்ட்ல தான் இருக்கும். ஹாசிராமா செஞ்சுன்னு சொல்றான். மாதரா உச்சியான்னு சொல்லிட்டு திரும்புறான். பார்த்தா ஷரிங்கன் அவைக்கன் பண்ணிட்டான். அப்பா அண்ணனை பாருங்க, அவன் ஷரிங்கனை ஓபன் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். ஈஸினா நம்ம செஞ்சுட்டு இருந்து எந்த இன்டெல்லாம் கேதர் பண்ணல, ஆனா ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயத்தை கேதர் பண்றாங்க, அது வரைக்கும் போதும் சொல்லிட்டு இருக்கான். உன்னை ஹாசிராமா சொல்லிட்டு இருக்கான், எனக்கு அந்த சமயத்துல தான் தெரிஞ்சு ஷரிங்கன் எந்த மாதிரி சமயத்துல வந்து அவைக்கணும் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து 4 நாள் போய்கிட்டே இருக்கு, டே பை டே வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து நீ மறந்துட்டான், 4 நாள் போய்கிட்டே இருந்துச்சு, எங்க வாழ்க்கை போக போக சண்டையில மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் சில காலங்கள் கடந்து போச்சு, அவன் கிளானுக்கு அவன் லீடர் ஆனா என் கிளானுக்கு நான் லீடர் ஆனான்னு சொல்றான். பார்த்தா அப்பமே வந்து மாதரா வந்து மங்கிக்கு சரிங்க அவைக்கன் பண்ணிருக்கான். நாங்க நினைச்ச இடத்துக்கு வந்துட்டோம், ஆனா எங்களோட ட்ரீம் மட்டும் தான் நிறைவேறலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹாசிராமா மாதரா ஈக்குவலா சண்டை போட்டுருக்காங்க, சண்டை முடியவே மாட்டேங்குது. தலைவன் அப்பமே உட்சில வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இங்க அண்ணன் சண்டை போடுறாங்க, தம்பியும் சண்டை போடுறாங்க, டோமிராவும் ஈசனாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சடனா அனல் வேகத்துல இருந்து ஈசன் அட்டாக் பண்ண வரான். சடனா கெஞ்சுட்ஸுவை போட்டு அடிச்சு வீசான் டோபிராமாவே. இருந்தாலும் கண்ணை மூடிட்டு அடி வாங்கிட்டு கிடக்கான் டோபிராமா. சடனா ஃபயர் ஷீல்ட் வச்சு அட்டாக் பண்ண நம்ம தலைவன் வாட்டர் டிராகன் ஜுட்ஸுவை போட்டு அட்டாக் பண்ணி நொறுக்குதான். ஒன்னு இந்த இடம் ஃபுல்லா அப்படி வேப்பரா பறக்கு. சடனா நம்மளால குணையத்துக்கு வீசுறான். டேய் இந்த குணையெல்லாம் என்ன ஒண்ணு செய்யடா, என்னோட சரிங்கன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா அங்க டெலிபோர்டேஷன் சிக்னிபிகேஷன் அங்க வச்சு விட்டான். பார்த்தா பிளையிங் ரேஞ்சின் ஸ்லைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெட்டி விட்டான் ஈசனாவை. ஈசனா என்னாச்சுன்னு சொல்லிட்டு மாதரா வராங்க. பார்த்தா ரத்த சிந்த நின்னுகிட்டு இருக்காங்க. மாதராங்கிறது தப்பிச்சு போலான்னு பாக்கான், ஆனா ஹாசிராமா மாதரா விட மாட்டேங்கான். மாதரா உனக்கே தெரியும்டா, உன்னால என்னை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால இங்கே சரண்டர் ஆயிருன்னு சொல்றான். என்னோட கனவு இன்னும் எனக்கு ஞாபகமா இருக்கு, வாட நம்ம ஒண்ணு சேர்ந்து அந்த வில்லேஜ் உருவாக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். நீ உச்சிக்கா நான் செஞ்சு நம்ம ரெண்டு இருக்கலான்னு ஒரே நேரத்துல இணைஞ்சுச்சுன்னா நம்மள அடிக்கிறதுக்கு எவனுமே கிடையாதுன்னு சொல்றான். அதனால என் கூட சேருன்னு சொல்றான் ஹாசிராம். உன்னை மாதரடி பழசெல்லாம் யோசிச்சு பார்க்க ஃப்ரெண்ட்ஸா இருந்த சமயத்தெல்லாம் அண்ணன் அவங்க கூட எல்லாம் சேராதீங்க, அவன் நம்மளை ஏமாத்திரான்னு சொல்லிட்டு இருக்கான். ஈஸுனா அவன் நம்ம உச்சிகார உள்ள எல்லாத்தையும் கொண்டுட்டான், நீங்க சுத்தி பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை மாதரா சுத்தி பார்க்க பார்த்தா நிறைய பேர் செத்து மிதக்கானுங்க. அங்க சடனா மாதரா ஸ்மோக் பாம்பை போட்டு அங்க இருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். அங்க இருந்து அதுக்கப்புறம் உச்சியால இருக்க எல்லாருமே சரண்டர் ஆயிட்டாங்க, ஏன்னா தலைவரே அங்க இருந்து போயிட்டார்ல, வேற என்ன செய்ய முடியும் அவனால. மாதரா இந்த சமயத்துல சேஞ்ச் ஆகி போவான்னு நினைச்சு கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஹாசிராமா. உன்னை எல்லாரும் சரண்டர் ஆகி உட்காந்துட்டான். அப்புறம் ஈசனாவை வீட்டுல படுக்க வச்சுட்டு மாதரா பக்கத்திலே உட்காந்துருக்கான்.
பார்த்தா அப்பதான் அவன் தம்பி இறந்திருக்கான். தம்பி இறந்த அடுத்த செகண்ட்ல தான் எட்டர்னல் மங்கைக்கு ஷரிங்கன் அவன் அவைக்கன் பண்ணி இருந்திருக்கான். என்னதான் சண்டை ஆரம்பிச்சாலும் இன்னும் முடியல. அதுக்கப்புறம் சண்டை முடியல, திரும்பி சண்டை போட வந்துட்டானுங்க அவனுங்க. இந்த கண்ணுன்னு சொல்லிட்டு ஹாசிராமா மிரளுதான். ஈசனா எங்கன்னு சொல்லிட்டு டோபிராமா கேட்கான். உன்னை மாதர சொல்றான், நீ அன்னைக்கு வெட்டில என் தம்பியால எந்திக்கவே முடியல, அவன் இறந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் எனக்கு ஒரு பவரை கொடுத்துட்டு அவன் இறந்துட்டான்னு சொல்றான். அவன் அதான் அந்த கண்ணை கொடுத்துருக்கான். அதனாலதான் எட்டர்னல் மங்கிக்கு ஷரிங்கன் அவைக்கனா இருக்கு. சண்டை போடுறது நிறுத்து அக்ரிமெண்ட் உனக்கு அனுப்பியிருந்தேன், அதை நிப்பாட்டலாமான்னு சொல்லிட்டு ஹாசிராமா கேட்கான். உச்சிகாவை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காண்டி இந்த சண்டை நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹாசிராமா. பார்த்தா அவன் டென்ஷன் ஆயிட்டான். சடனா சுசானாவா வைக்கன் பண்றான். மிரளுதானுங்க. ஹாசிராமா என்ன சும்மாவா உட்ஷெல் டீப் ஃபாரக் ப்ளூம் ஜுட்ஸுவை போட்டு விட்டான். தலைவன் சுசானாவை லாக் பண்ணி தூக்குறான். ஹாசிராமா எல்லாம் அடிச்சு அடியில மாதரா மிரண்டு நின்னுகிட்டு இருக்கான். என்னடா சுசானாவை தொழிச்சு எரிய ஆரம்பிச்சிட்டான் சொல்லிட்டு. இந்த ப்ளூம் ஃபாரஸ்ட் ஜுட்ஸ்ல வந்து பாய்சன் கேஸா பறக்க ஆரம்பிச்சிட்டு ஹாசிராமா அடிச்சதுல மாதராவில பிரீத் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது அவனுக்கு. மாதரா இதோட நிப்பாட்டிக்கோ, இந்த சண்டை எல்லாம் வேஸ்ட் சொல்லிட்டு இருக்கான். என்னது வேஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்காம, அப்பனா அதுக்கிட்ட என் தம்பி செத்தான்னு சொல்லிட்டு கேட்காம, நீங்க தாண்டா என் தம்பியை கொண்டீங்கன்னு சொல்லி டென்ஷனான அடுத்த செகண்ட் பார்த்தா சுசானோ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டான். டோபிராமா மிரண்டான், இது என்னடான்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளால என்ன சும்மாவா உட் கோலம் ஜுட்ஸுவை போட்டு இறக்கிட்டான். தலைவன் உட்சையில வச்சு பார்த்தா ரெண்டு ஒரு ஆப்போசிட்ல மாசா நின்னுகிட்டு இருக்கானுங்க. ஹாசிராமான்னு கத்திட்டு வரான், அவன் மாதரான்னு கத்திட்டு வரான். ரெண்டு பேரும் ஈக்குவலா சண்டை போடுறாங்க. பார்த்தா உட்சையில வச்சு அடின்னு அடிக்க பாக்காரு ஹாசிராமா. அதுக்கப்புறம் அதை உட்சையில வச்சு அடிச்சு நொறுக்குது சுசானோவை. அப்பாடா முடிச்சாச்சுன்னு பார்த்தா அந்த உட்சிலே அவன் லாக் பண்ணிட்டான். பார்த்தா கோலம் ஜுட்ஸு சுத்திக்கிட்டு வீசிட்டான் அவன் சுசானாவை வச்சு. பார்த்தா ஹாசிராமாவத்திக்கு முக்களத்துக்கு வீசிட்டான். அப்புறம் சுசானோல இருந்து ஸ்வாட எடுக்கான் அவன். சுசானாவை வச்சு தலைவன் கெத்தா நடந்து வந்துகிட்டு இருக்கான். மாதரா ஒரு சமயத்துல நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், நம்மளோட ட்ரீம் வந்து நம்ம ஷேர் பண்ணோம், அதுக்கெல்லாம் அடி பண்ணிச்சு வாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஹாசிராமா நம்ம சின்ன வயசுல செஞ்சதெல்லாம் இன்னும் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் பழைய காலம் சொல்லிக்கிட்டு இருக்கான் மாதரா. பார்த்தா சோட தூக்கிட்டு ஒரே போடா போட்டு தரலான்னு பாக்கான் ஹாசிராமாவை அவன். இதாண்டா என்னோட கட்ஸ், நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்காம ஹாசிராமா தலைவன் டென்ஷன் ஆயிட்டான். ஹாசிராமான்னு சொல்லிட்டு அண்ணல் வேகத்துல வராம மாதரான்னு சொல்லிட்டு தலைவன் ஒரு போடு போடுதாங்க. அந்த இடமே புகை மூட்டமா பறக்கு. பார்த்தா சண்டை போட்டு மாதராவை அடிச்சு நொறுக்கி வச்சிட்டாரு ஹாசிராமா. மாதரா செதறி போய் கிடக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா டோபிராமா பக்கத்துல வரா, மாதரா பக்கத்துல போட்டு தரலான்னு வராம. மாதரா நீ அவ்வளவுதான் சொல்றான் டோபிராமா. டோபிராமா நிப்பாட்டுன்னு சொல்றான். அண்ணா இவனை இப்ப உன்னதான் சரிப்பட்டுன்னு சொல்றான் டோபிராமா. அவனை எவனே நான் தொட விட மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்க்கான். பார்வையிலே தம்பியை மிரள விட்டான் தலைவன். ஹாசிராமா அவ்வளவுதான்டா முடிஞ்சிருச்சுடா, நான் அவன்கிட்ட தோத்துட்டேன்டா, என்னை இப்பவுமே கொன்றுன்னு சொல்றான் அவன். உன் கையால சாவறது என்ன பெருமையா நினைக்கிறேன்னு சொல்றான் மாதரா. நான் உச்சியா கிளான்ல லீடர்ல நான் கொண்டேன்னு வச்சுக்கோயேன், ஒன்ன மாதிரிதான்டா அடுத்த சின்ன பசங்க எல்லாம் வளர்ந்து வருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு உச்சிக்க ஒன்னே மாதிரி ஒருத்தர் வளர்ந்து வருவான்டா, நான் அதை நடக்க விரும்பலன்னு சொல்றான் ஹாசிராமா. எதுக்கு இந்த வாரம் நம்ம இப்பவுமே நிப்பாட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். நம்மளோட வில்லேஜ் உருவாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாசிராமா கேட்காரு. நம்ம சின்ன வயசுல பேசணும்ல அதெல்லாம் செய்வோம்னு சொல்றாரு அவரு. நம்ம இன்னும் சின்ன பசங்க எல்லாம் இல்ல, அதெல்லாம் சின்ன வயசு காலம் சொல்றான் மாதரா. ஒண்ணு அப்படி ரெண்டு பேரும் பழசை யோசிச்சு பாக்காங்க. சின்ன வயசு காலத்துல நம்ம குழந்தைங்களை நல்லா பாதுகாக்கணும், ஸ்கூல் உண்டாக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொடெக்ஷன் உண்டாக்கணும் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்காங்க அவங்க. சொல்லல என் தம்பியை நான் பாதுகாக்கணும்னு நினைச்சேன், இப்ப எனக்கு தம்பி இல்லன்னு சொல்றான் மாதரா. நான் இனிமேல் உங்களை நம்பவும் விரும்பலன்னு சொல்றான் அவன். சரி நீ என்னை நம்பணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஹாசிராமா கேட்கான். நான் வந்து உன்னை நம்பணும்னா நீ ஒண்ணு உன் தம்பியை கொள்ளு, இல்லன்னா ஒன்ன நீயே கொண்டுக்கோன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் உன்னோட கிளானை பத்தி நான் நம்புறேன்னு சொல்றான் அவன். இவனடா முட்டாள் மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு செஞ்சு கிளான்ல எல்லாம் பேசுறாங்க அவங்க. அண்ணா இவன் பேசுனது கேட்டியா, இவன் இங்க வச்சே கொண்டுறன்னு சொல்றான் டோபிராமா. அண்ணா இவனுக்காண்டி என்னைய கொல்ல போறியா இல்ல நீ சாக போறியா, இவன் சொன்ன முட்டாள் தனத்துக்காண்டி சொல்லிட்டு டோபிராமா கேட்கான். இவன் பேசுறதெல்லாம் கேட்காத அண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். மாதரா உண்மையில நீ மென்மையான மனசுக்காரன் சொல்றான் அவன். மாதரா எனக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்திருக்கான் பத்தி, அதான்டா என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்றான் அவன். எனக்கு என் தம்பியை கொண்டா எனக்கு எந்த அளவுக்கு மனசுக்கு வலிக்கும் அவனுக்கு தெரியும், அதனாலதான் நான் என்ன கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். டோபிராமா நான் சொன்னதை நீ மனசுல நல்லா பதிஞ்சு வச்சுக்கோன்னு சொல்றான் அவன். என்னோட வார்த்தையை நான் மாதராட்ட கொடுத்திருக்கேன், நான் சாக போறேன், ஆனா நான் செத்ததுக்கு அப்புறம் நீங்க மாதராவை எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்றான் அவன். உச்சியா சண்டையை செஞ்சு சண்டையை நான் வந்து தடை செய்யப்படுதேன், நான் இங்க சாக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹாசிராமா. நம்ம அப்பா அம்மா மேலே வருங்கால குழந்தை பிறக்க போதில்ல, அதுக்கு மேலே நீங்க சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். போயிட்டு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாக போறான் அவன். பார்த்தா அழுதுகிட்டே சாக போறான். அண்ணா அப்படின்னு சொல்லி டோபிராமா தடுக்க வரான். உன்னை பழசெல்லாம் யோசிச்சு பார்க்க மாதரா. பார்த்தா சடனா கத்தியை குத்துறது அவனே தடுக்கா மாதராவே. போதுண்டா ஹாசிராமா, நான் உன்னை நம்புறேன், உன்னோட கட்ஸ் என்ன நீ காமிச்சிட்டேன்னு சொல்றான் அவன். கனவுல நினைச்சதை நாங்க செஞ்சு காமிச்சிட்டோம், உச்சிகம் செஞ்சோம், அதுக்கப்புறம் வந்து அலைன் ஃபோர்ஸ் ஆயிட்டோம், நாங்க ரெண்டு ஒன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்னு சொல்றாங்க அவங்க. இனிமேல் எங்க குழந்தைங்க எல்லாம் சாக மாட்டாங்களா, அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் சொல்றாங்க அவங்க. அதுக்கப்புறம் எங்க வில்லேஜ் நாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்டா, நாங்க உருவாக்க ஆரம்பிச்சு சொல்றாங்க. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறந்துங்க. See you, bye.